இன்றைக்கி சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நடலாம். எந்த மண்ணில் நட்டால் நல்லா வளரும் வேர் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் ரெட் சாயிலு இல்லை பூமி மண் அது போல் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு மணல் கொஞ்சம் கலந்தப்பல, பூமி மண்ணுன்னா மணல் சேர்க்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பாருங்கள், இதில் எப்படி நான் போடுறேன் பாருங்கள், பாதி மண் பாதி கொக்கோபீட்டு, அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி அடிக்கடி ஊற்ற தேவையில்லை, நீங்கள் இது போல் நட்டுட்டிங்கன்னா. அதுக்காக சொல்கிறேன் நான். கட்டிங்ஸ் கொஞ்சம் வேர் பிடிச்ச உடனே 3 days ஒன்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மண் இருக்குது, அதனால தண்ணி ஊற்றினா எதுவும் செய்யாது, தெரியாத ஊற்றிட்டா கூட. இது போல் நீங்கள் வந்து கொக்கோபீட்டும் ரெட் சாயிலு கொஞ்சமாக மணல் அது போல் இருக்கிற போல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் சாமந்தி செடியில் வளரும்போது நீங்கள் நுனி வந்து அதாவது பிஞ்ச் பண்ணி விடுவோம் மேல் பாகத்தில். பாருங்கள், இது வந்து மேல் பாகத்தில் பிஞ்ச் பண்ணி விடுவேன். அந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி விடும்போது நுனி கிள்ளி வைக்கும்போது இது போல் சின்ன சின்ன பாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எப்படி நம்ம நுனி கட் பண்ணி விடுவோம், அதாவது அந்த செடிக்கு மேலே பிரான்ச்சஸில் முனையில் வந்து கிள்ளி விட்டுருவோம் கிளை, அப்போ அது வந்து வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் இது போல் மண்ணில் வச்சுக்கலாம். இது போல் நீங்கள் நல்லா கலந்துட்டு சாயிலோட கொக்கோபீட் நல்லா கலந்துட்டு ரெண்டுமே கொஞ்சம் நல்லா கலந்துக்கணும். இது போல் நல்லா தட்டி விடணும். பாருங்கள், இது வந்து கிள்ளி விட்டுது நுனியில் அந்த கிளைங்க இதெல்லாம் பிரான்ச்சஸ்ஸு. நம்ம கிள்ளின உடனே வந்து தண்ணியில் போட்டு வைக்கணும், அப்போ தான் நல்லது. வச்சுட்டு தண்ணி வந்து ஒரு டைம் மட்டும் தான் ஊற்றணும். நான் ஈரமாக இருக்கேன் அதனால தண்ணி ஊற்ற மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் காஞ்ச மண்ணாக ட்ரை சாயிலாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இது போல் நுனி கட் பண்ணி வச்ச பிளான்ட்டுங்க தான் இதெல்லாம். பாருங்கள், சூப்பராக வளருது. சின்ன சின்ன பிரான்ச்சஸே கிள்ளி வச்சிங்கன்னா நிறைய இது போல் சின்ன சின்ன கப்பில் நடலாம். சூப்பராக இருக்கும் சாமந்தி செடி, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன தொட்டிலே அதிகமாக பூக்கள் பூக்க வச்சிடலாம். இது போல் நீங்கள் வச்சுட்டு நிழலில் தான் வைக்கணும் வேர் பிடிக்கிறதுக்கும். 1 வீக்குக்கெல்லாம் வேர் பிடிச்சிடும். இருந்தாலும் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரணுன்னா 15 days ஆகும் சாமந்திக்காய் நல்லா வளர்கிறதுக்கு. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.